அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளியை தயவு செய்து முழுமையாக பொறுமையாக பார்வையிடுங்கள். பார்ப்பதற்கு முன்னர் இந்த முகத்தை அல்லது இதிலே பேச வருகின்றவருடைய முகத்தை கண்டவுடன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடாதீர்கள். அதே வேளையில் இப்பொழுது உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை, அது ஆதரவானதாக இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் அதில் தவறுகள் இருந்தாலும் தயவு செய்து சுட்டிக்காட்டுங்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பாணியில் உங்களுடைய கீழ்த்தரமான கருத்துக்களை பதிவிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்பதையும், அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவதில் பயன் எதுவும் கிடையாது என்பதையும் அதே வேளையில் தெளிவாக குறிப்பிடுகிறேன். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே உங்கள் கருத்து சுதந்திரம் மதிக்கப்படும். உங்களுடைய இங்கே பேசப்படுகிற கருத்தியல் ரீதியான கருத்துக்கள் அத்தனையும் அனுமதிக்கப்படும். தகாத முறையில், தனிப்பட்ட முறையில் ஒருவரை பற்றிய அவதூறுகளை, இழி சொற்களை பயன்படுத்துகிற கீழ்த்தரமானவர்களுடைய கருத்துக்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில அடியான்களுடைய செயல்பாடுகளைப் போல பாராட்டுகிற, நல்ல விஷயம் செய்தீர்கள், அருமை, உங்களை போன்ற ஒருவர் இல்லை, இதை மட்டும் 99% அனுமதித்து அது சம்பந்தமாக எதிர்கருத்துக்களை முற்றாக மறைத்து இன்று ஊடகத்துறையை ஒரு புதிய துறைக்கு எடுத்துச் செல்கிற செயல்பாடுகளை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அல்லது அந்த பொறுப்புணர்வோடு இந்த செயல்பாட்டை செய்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் செவ்விக்குள் செல்வோம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் இப்பொழுது பரபரப்பாக உலகளாவிய ரீதியில் எமது மண் மீது அக்கறை கொண்டவர்களாக பலரும் உற்று நோக்குகின்ற சுகாதார பிரிவும், அதில் குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலை அதனுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் பற்றியதாகவே பயணிக்கின்ற காரணத்தினால் கடந்த 9 ஆண்டுகளாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராக கடமையாற்றுபவரும், கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த மருத்துவத்துறையில் அதிகாரித்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவரும், எமது போராட்ட காலங்களிலும் ஒரு வைத்தியராக தனது அர்ப்பணிப்பு மிக்க சேவையை வழங்கியவர், அதிலும் பல சிக்கல்கள் சிரமங்களை சந்தித்தவர் என்று சரித்திரம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அவருடைய இன்றைய நிலை, யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய தற்பொழுதைய நிலவரமும் வைத்தியர்கள் பற்றிய ஒரு பார்வையையும் பகிர்ந்து கொள்வதற்காக டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை நாம் இப்பொழுது இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களே. வணக்கம். கடந்த ஓரிரு மாதங்களாக தொடர்ந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் பல ஊடகங்களினூடாக தெளிவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு முன்னெடுப்பை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இதை கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து நீங்கள் செய்யாமல் மௌனமாக இருந்ததன் காரணத்தை விளக்குவீர்களா? உண்மையில் பொதுமக்கள் எம்மை பற்றி அல்லது இந்த சுகாதாரத்துறையை பற்றி நன்கு அறிவார்கள் என நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அது ஒரு சில மாதங்களாக பொதுமக்கள் எங்களை பற்றி தெரியாமலும் போலியான செய்திகள், ஒரு பிழையான வழிகளில் என திடீரென அவர்கள் அந்த பக்கம் போய்விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சாவகச்சேரியிலே ஏற்பட்ட பிரச்சனை அன்று ஒரு சில தினங்களில் அரசியல்வாதிகள், இருக்கின்ற அனைத்து பிரதான ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் அனைத்துமே திடீரென ஒரு பாரிய பிரச்சனையாக எடுத்து சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அப்பால் இருக்கின்ற அனைத்து நிலையங்களுக்கும் எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை திடீரென அவர்கள் தொடங்கிவிட்டதன் காரணமாக எமது குரல் நசிக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அமைதியாகிவிட்டோம். நாங்கள் பொறுமை காத்ததற்கு வேறும் பல காரணங்கள் இருக்கின்றது. உண்மையை சொல்வதற்கு நமக்கு உடனடியாக வழிகள் இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் அமைதியாக விட்டோம். நாங்கள் ஆனால் தெளிவாகவும்
தொடர்ச்சியாகவும் நம்முடைய நிலைப்பாடை பற்றி கட்டாயம் நாங்கள் ஊடகங்களின் ஊடாக பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையின் அத்தியட்சகராக பதவியேற்று வந்து அங்கே நடந்த விடயங்களை அல்லது அவர் மேற்கொண்ட விடயங்களை சமூக வலைத்தளங்களினூடாக அவரே குறிப்பிடுகிற அந்த கட்டுக்கோப்புகளுக்கு ஒவ்வாத விடயத்தை ஒரு வழிமுறை, ஒரு நடைமுறை, ஒரு ஒழுங்குமுறையில் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் அவர் சமூக வலைத்தளத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டார். அதனால் அவர் இன்று பதவி விலக்கப்பட்டிருக்கிறார். சுகாதார அமைச்சினால் தகாத முறையில் நடந்து கொண்ட காரணத்தை காக்க அவர் வேலை இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த செயல்பாடு சாவகச்சேரி பிரச்சனையாக வந்து அவரை இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வைக்கின்ற அளவுக்கு வைத்தியசாலை அல்லது சுகாதாரத்துறையில் மக்களும் அதிருப்தி கொண்டிருந்தார்கள் என்பதுதானே உண்மை டாக்டர். இலங்கையின் சுகாதாரத்துறை ஓரளவு சிறப்பாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே இருக்கின்ற 1100 வைத்தியசாலைகளும் ஆங்காங்கே குறைபாடுகளோடு தான் இயங்கி வருகின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆளணி பற்றாக்குறை, பொருளாதார இந்த நலிவினன் காரணமாக உபகரணங்கள், மருந்துகளின் தட்டுப்பாடு, இவை என பல காரணங்கள் அதற்கு இருக்கின்றன. ஆகவே இருக்கின்ற ஆளணி சிறப்பாக செய்ய வேண்டும். இருக்கின்ற ஆளணியிலும் ஒரு சிலர் விடுகின்ற தவறுகள் இலங்கையில் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. அவை சரி செய்யப்பட வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கின்ற இந்த இலங்கைக்கு மிக முக்கியமானது இந்த சுகாதார சேவை. அதனுடைய சேவைகளை தெரிந்து அதன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு சரியான வழிகளை கையாள வேண்டும். அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் திடீரென இலங்கையை ஒரு நாளில் மாற்றிவிட நினைப்பது அது ஒரு மடமைத்தனம். தனியார் வைத்திய துறை அல்லது தனியார் வைத்தியசாலைகள் பொது வைத்தியசாலைகளில் கடமையாற்றுகிற வைத்தியர்களுக்கு சொந்தமான வைத்தியசாலைகள் என்று இந்த வைத்தியசாலை அனுமதிகளும் அதனுடைய அவசியத்தையும் என்ன என்று உங்களிடம் கேட்ட என்ன சொல்வீர்கள் டாக்டர்? இலங்கையில் தனியார் வைத்தியசாலைகளும் அரசாங்க வைத்தியசாலைகளும் இயங்குகின்றன. இதில் வெளிநோயாளர் பிரிவில் 50% தனியார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுகின்றார்கள். ஏனைய 50% அரசாங்க வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றார்கள். இது தவிர உள்ளக விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது 90% அரசாங்க வைத்தியசாலையிலேயே சிகிச்சை பெறுகின்றார்கள். இருப்பினும் இந்த தனியார் வைத்தியசாலைகளிலும் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கு 10% நடைபெறுகிறது. குறிப்பாக ஒரு அரசாங்க வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர் ஒருவர் 4 மணிக்கு பின்னர் தனியார் வைத்தியசாலைகளில் கடமை புரிய முடியும். ஆகவே இலங்கையிலே இருக்கின்ற இந்த பொருளாதார கட்டமைப்பு, சுகாதார கட்டமைப்பு நாடு பூராவும் காணப்படுகின்ற வகையில் தனியார் வைத்தியசாலைகளின் சேவைகளும் முக்கியமானது. ஏனெனில் அது பணம் படைத்தவர்கள், வசதியானவர்கள் அங்கு சென்று அந்த சேவையை பெறுவதனால் அரசாங்க வைத்தியசாலைகளில் நெரிசல்கள் குறையும். அது தவிர அரசாங்க வைத்தியசாலைக்கு ஏற்படுகின்ற சுமையும் குறையும். ஏனெனில் குறிப்பாக மருந்துகள், உபகரணங்கள், சத்திர சிகிச்சைக்காக அவர்கள் வெயிட் பண்ணி இருக்கின்ற இந்த காலங்கள் அனைத்தும் குறைவடையும். ஆனால் ஒரு அரசாங்க வைத்தியசாலை அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைவருக்கும் போதிய அளவு சிகிச்சையை செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாங்களும் இந்த வைத்தியசாலைகளை நடாத்தி வருகின்றோம். தனியார் வைத்தியசாலைகளில் நீங்கள் குறிப்பிட்டது போல் கடமை நேரம் தவிர்ந்த நேரங்களில் வைத்தியர்கள் கடமை புரியலாம் என்ற சட்டம் அல்லது அனுமதி இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். அங்கேதான் துஷ்பிரயோகங்கள் நடைபெறுகிறது என்றும் அதனால் பொதுமக்கள் பொது வைத்தியசாலைகளில் கவனிக்கப்படாமல் விட்டிருக்கிறார்கள் என்றும்
குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு அது பூதாகரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நீண்ட காலம் பொது வைத்தியசாலை வைத்தியராக இருக்கிற அல்லது ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் இப்படியான செயல்பாடுகளை செய்வது அல்லது அப்படியான விடயங்களை கண்டிருக்கிறீர்களா அல்லது அவற்றுக்கு நீங்கள் அப்படியானவற்றிற்கு நடவடிக்கை எடுத்த அனுபவம் ஏதாவது இருக்கிறதா? போதனா வைத்தியசாலை வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் ஒருவரும் அவ்வாறு செல்வதில்லை. இருப்பினும் இலங்கையிலே ஆங்காங்கே ஒரு சிலர் இதை மீறி சில சமயங்களில் செய்வதை நாங்களும் கேள்விப்படுகின்றோம். அவை உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு தக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே ஒரு சிலர் அவ்வாறு செய்திருப்பதை எல்லோரும் செய்வதாக சுட்டிக்காட்டுவது மிகவும் முரணான விடயம். அவ்வாறு நடைபெறவில்லை என்பதை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மருத்துவ ரீதியான சில கவலையீனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் தான் குறிப்பாக டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் மீது நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு, ஒரு சிறுமியினுடைய கை துண்டிக்கப்பட்ட அந்த சம்பவம் சம்பந்தமாக, அது சம்பந்தமாக சில கருத்துக்களை வைத்தியசாலையின் சார்பில் நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்துதான் நீங்கள் தான் உயர் அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால் உங்கள் மீதுதான் அந்த முழுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இன்றும் டாக்டர் சத்யமூர்த்தி என்று சொல்லுகிற பொழுது அல்லது அவர் மீது குற்றங்கள் சுமத்துகிற பொழுது பலர் அதாவது தவறான அல்லது இப்படியான நெகட்டிவான ஒரு கருத்து வெளியில் வந்திருப்பதனால் அதை முதன்மைப்படுத்தி உங்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அந்த மாதிரியான விடயங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள, அதில் உள்ள தவறுகள் செய்யப்பட்டிருந்தால் அந்த தவறு சார்பாக வைத்தியர்கள் சார்பிலே நீங்கள் ஒரு அதிகாரியாக மன்னிப்பு கேட்பதோ அதற்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேண்டும், சட்ட ரீதியாக செய்யப்பட வேண்டிய செயல்பாடுகளை செய்வதில் நீங்கள் தவறு இருக்கிறீர்களா டாக்டர்? இந்த விடயத்தில் வைசாலினியினுடைய அந்த சம்பவங்களும் ஆரம்பகட்ட விசாரணை, இரண்டாம் கட்ட விசாரணை மற்றும் சுகாதார அமைச்சின் இறுதியான விசாரணைகள் இப்போது பூர்த்தி அடைந்த நிலையில் இருப்பதாகவும் அதற்கான பரிகாரங்களை அவர்கள் எங்களுக்கு, அதாவது சிபாரிசுகளை எங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். மருத்துவ தவறு என்பது புதிய விடயம் அல்ல. ஆனால் வைசாலினிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மிகவும் கை துண்டிக்கப்பட்டது மிகவும் மன வருத்தத்துக்குரியதும். அதை நான் அவர்களுடைய அந்த குடும்பத்தினரிடம் பல தடவைகளில் கூப்பிட்டு கதைத்திருக்கிறேன். அதுதான் சரியான வழி. அதாவது குற்றம், அவர்கள் ஒரு வைத்தியசாலையில் இவ்வாறு ஒரு தவறு அல்லது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அவர்கள் நமக்கு எழுத்து மூலமாக, தொலைபேசியின் மூலமாக பல்வேறு வழிகளில் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கப்பட்டவை கடந்த காலங்களில் பலவற்றுக்கு நாங்கள் அந்த பரிகாரங்களை செய்திருக்கின்றோம். மாறாக இந்த சமூக ஊடகங்களில் ஒரு மிக பெரும் குற்றவாளியாக, கொலையாளியாக, தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக நீதியை கையில் எடுத்து பொதுமக்களுக்கு பிழையான விதத்தில் சொல்லுவதை நாங்கள் எப்போதும் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம். இந்த இடத்தில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரியில் உள்ள வைத்தியர்களோடு 2019 ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர் அங்கிருந்து வெளியேறி சென்று இனிமேல் நான் யாழ்ப்பாண பக்கம் வரமாட்டேன் என்ற எண்ணத்தோடு அங்கே முரண்பட்டு பயணித்து பேராதனை வைத்தியசாலையிலே கடமையாற்றினார். அதுக்கு பின்னர் அவர் அத்தியட்சகராக சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகிறார். அங்கே உள்ள வைத்தியர்களோடு பல செயல்பாடுகளில் முரண்பட்டு அவற்றை பகிரங்கப்படுத்துவதன் மூலம் சாவகச்சேரி மக்களுடைய ஆதரவை பெறுகிறார். ஆனால் சமகாலத்திலே அந்த நேரத்திலேயே டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களையும் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் சமூகத்திற்கு சீரழிவான விடயங்கள் என்கின்ற வகையில் நீங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தீர்களே, அப்படி நீங்கள் இலக்கு வைக்கப்படுவதற்கு வைசாலியினுடைய கையைத்தான் அவர் உதாரணமாக வைத்து உங்கள் மீது அந்த பழியை சுமத்தி இருந்தார். அது மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து மௌனமாக இருந்த சில வைத்தியர்கள்
யாழ் போதனா வைத்தியசாலையில் அல்லது மற்ற வைத்தியசாலைகளிலிருந்து அவர்களும் ஊடகங்களை நாடி சென்று உங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். அந்த நிலை ஏன் உருவானது டாக்டர்? உண்மையில் இப்போது ஒருவர் பெரிய ஆளாக வர வேண்டும் என்றால் அவர்கள் சமூக ஊடகங்களினூடாக பல்வேறு பொய்களை சொல்லி வரலாம், அல்லது பொதுமக்களுக்கு ஒரு இமோஷனலான ஒரு கருத்தை கொண்டு வருவதன் மூலம் உலகெங்கும் திடீரென அவர்கள் தாங்கள் ஒரு மீட்பர்களாக வந்து விடுகின்றார்கள். அதுவே உண்மையில் நடைபெற்றது. உண்மையில் பார்த்தீர்களானால் குறிப்பிட்ட வைத்தியர் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போன பின்பு இப்போது அங்கே 6 வைத்தியர்கள் அந்த வைத்தியசாலையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் அதாவது வைத்தியத்துறையில் இலங்கை சுகாதார சேவையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். இப்போது சாவச்சேரியின் நிலை இன்னும் பரிதாபமாகவே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வடக்கிலே இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் இருக்கின்ற மூத்த வைத்திய அதிகாரிகள் உட்பட பலர் மனச்சோர்வு அடைந்திருப்பதனால் அவர்கள் படிப்படியாக வடக்கிலே இருந்து வெளியேயும் வெளிநாடுகளுக்கும் செல்லும் வாய்ப்பு அதிகரித்து கொண்டு விட்டது. இது ஒரு அவருடைய திடீர் தாக்கத்தினால் சமூக ஊடகங்களினால் ஏற்படுத்தப்பட்டது. நானும் இன்று பல விடயங்களே திடீரென பொய்களை கூறினால் எல்லோருடைய நற்பெயரையும் வாங்கக்கூடிய மாதிரி மற்றவர்களை குற்றவாளியாக்கி பெரியால வர முடியும். அது செய்வது தர்மம் அல்ல. அவ்வாறே முதல் ஒரு வைத்திய அதிகாரி போனார், 2ஆம் நிலை ஒரு வைத்திய நிபுணரும் போனால், 3ஆம் நிலை இன்னும் ஒரு வைத்திய அதிகாரி, 4ஆவதாக ஒரு நபர். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த டிவி சேனல் இப்போ ஒன்றையுமே ஒளிபரப்பவில்லை. அவர்களும் தங்களுடைய டிவி சேனலை வளர்த்து கொள்வதற்காக எவ்வளவு மிக கேவலமாக இந்த யாழ்ப்பாண சுகாதார சேவையை பயன்படுத்தினார்கள் என்பது அவர்களுக்கு இப்போது தெரியும். ஆகவே அதற்கு நாங்கள் தீர்வு சொல்ல முடியாது, அது கடவுளின் தீர்ப்பாகவே அமையும். ஆனால் நாங்கள் ஒரு வலுவான கட்டமைப்பை சேர்ந்தவர்கள். நாங்கள் திடீரென அவர்களுடைய இமோஷனுக்கு ஏற்றவாறு நாங்கள் டான்ஸ் போட இயலாது, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு எது சரியெனப்பட்டதோ, எங்களுக்கு இந்த சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் ஆர்வம் இருக்கவில்லை, எங்களுக்கு அதனுடைய செயற்பாடுகள் பற்றி நன்கு தெரியாது. ஆகவே நாங்கள் அப்போது அமைதி காத்ததற்கு இதுதான் காரணம். ஆனால் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற எல்லா தகவலையும் எதை பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டுமோ அவற்றை நாங்கள் முழுவதையும் வழங்குவதற்கு எப்போதும் தயாராக இருப்போம். சாவகச்சேரி வைத்தியசாலையில் 6 வைத்தியர்கள் பதவி விலகிவிட்டார்கள். அவர்கள் சுகாதாரத்துறையிலே இருந்தே விலகி கொண்டார்கள் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதற்கான காரணமாக அவர்கள் விலகியிருக்கிறார்கள். என்னோடு பல வைத்தியர்கள் தங்களுடைய மன ஆதங்கத்தை தாங்கள் வெளியில் வந்து பேச விரும்பவில்லை, எங்களுக்கு எல்லாம் சரியான மன உளைச்சல், இருந்த ஒரு மதிப்பு, இருந்த ஒரு மரியாதை எங்கள் சக ஒரு வைத்தியரால் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டார்கள். அப்படி என்றால் இன்றைய சூழலில் சாவகச்சேரி மக்கள் தான் தன்னுடைய மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இப்பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலை சிறப்பாக இயங்குகிறது என்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆரம்பத்தில் ஒரு 3 மகப்பேறுகள் தான் நடைபெற்றது, ஆனால் இப்பொழுது 20க்கு மேல் நடைபெறுகிறது என்று ஒரு வளர்ச்சியை அல்லது அர்ஜுனா ராமநாதனுடைய கிளர்ச்சி ஏற்படுத்திய மாற்றமாக சொல்லுகின்ற சமூகமும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது போல் இருக்கிறதே டாக்டர். அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் பாவம், அந்த வைத்தியசாலை உண்மையே உயர்ச்சி அடைய வேண்டும். அது சுகாதார அமைச்சு எடுக்கின்ற படிப்படியான நடவடிக்கையினால் அந்த முன்னேற்றம் நடைபெறுகின்றது. புதிய ஒரு மகப்பேற்று நிபுணரை அவர்கள் அங்கே வேலைக்காக அனுப்பி இருக்கின்றார்கள். இப்போது பிரசவங்கள் நடைபெறுகின்றது. இருப்பினும் இந்த ஜூலை காலப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட கலவரத்தில் அங்கே மிக நேர்த்தியாக கடமை புரிந்த வைத்திய நிபுணர் இலங்கை சுகாதார துறையில் இருந்து அவர் வெளியேறிவிட்டார்.
நான் நினைக்கின்றேன் அவர் ஆஸ்திரேலியா நாட்டில் தான் கடமைக்காக வர இருக்கின்றார். அது அவரை மிக கடுமையாக அவருடைய வாழ்க்கையில், ஏனெனில் அவருடைய குடும்பம் இலங்கையில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்து விட்டது. அந்த அளவில் சமூக ஊடகங்கள் அவர் மீது ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் வலுவானது. ஆகவே நாங்கள் இங்கே இந்த சுகாதாரத்துறையில் இருப்பது, நாங்கள் ஒன்று கடமை நிம்மதியாக செய்வது, இரண்டாவது அதற்கான ஊதியத்தை பெறுவது, மூன்றாவது நாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு நாங்கள் இருப்பது. இதில் பார்த்தீர்களானால் திடீரென ஒரு வைத்தியர் அல்லது வைத்திய நிபுணர் அல்லது ஏதாவது ஒரு சுகாதார உத்தியோகத்தரின் பெயரை போட்டு தனிப்பட்ட ரீதியில் சமூக ஊடகங்களில் மிக அவதூறான சொற்களை பாவிக்கின்ற போது அக்குடும்பம் மிக ஒரு ஒரு வலிமையான மனத்தாக்குதலுக்கு பல வருடங்கள் நீடிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய மனத்தாக்கங்கள் இருக்கும். ஆகவே சமூக ஊடகங்கள் பெயர்களை பாவிப்பது, அவர்களுடைய ஏனைய விடயங்களை அலசி ஆராய்வதை குற்றாக நிறுத்த வேண்டும். உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் இதை செய்ய முடியுமா, அல்லது லண்டனிலே செய்ய முடியுமா, அல்லது கனடாவிலே செய்ய முடியுமா, அல்லது பாரிஸிலே செய்ய முடியுமா? ஆனால் அங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் எங்களது பெயரை, குறிப்பாக எனது பெயரை பல வழிகளில் சமூக ஊடகங்கள் பொழுதுபோக்காக எங்களை திட்டி தீர்ப்பதும் எங்களில் குறை காணுவதும் பொழுதுபோக்காக வைத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தளவில் நான் இவற்றுக்கு அப்பாற்பட்டவன். நான் இது அனைத்துக்கும் பதில் சொல்லக்கூடியால் இவை பொய்யென நிரூபிக்கக்கூடியவன். இதற்கு நான் பொறுப்பாளி அல்ல என நான் போராடக்கூடியவன். ஆனால் எல்லோரும் அவ்வாறு அல்ல. பலர் இவ்வாறு நீங்கள் ஒரு சமூக ஊடகங்களினூடாக செய்தால் அவர்கள் வெளியேறுவார்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தயவு செய்து இந்த உண்மை நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் டாக்டர், நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயம்தான் இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு என்னை தூண்டியது. ஒரு ஊடக மூத்தவர், கனடாவில் இருக்கக்கூடியவர், இந்த விடயங்களை எல்லாம் பார்த்த பொழுது அவர் குறிப்பிட்டார், பிக் லை, அதாவது பெரிய பொய் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பொய்யை அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லுகிற பொழுது அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்று சர்வாதிகாரி ஹிட்லரினுடைய பிரச்சார பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஜோசப் கோயபல்ஸ் என்கின்ற ஒருவர், அவருடைய பெயரிலேயே அந்த தியரி இருக்கிறது, கோயபல்ஸ் ட்ரூத். அவர் பொய்களை அடிக்கடி நாசி குழுவுக்கு சார்பாக சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று குறிப்பிட்டார். பல பொய்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை பற்றி 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சில விடயங்களை, உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை மிக அசிங்கமான முறையில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதைவிட நீங்கள் சொன்னதைப் போல தகாத முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பட்ட பெயர்களை சூட்டி தன்னுடைய இழிவான ஒரு வைத்தியர் என்கின்ற மதிப்பு கொடுக்க முடியாத அளவு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார். இதை மௌனமாக பார்த்து கொண்டு இருந்தது வைத்தியர்கள் செய்த அல்லது உங்களுடைய தரப்பு செய்த ஒரு தவறாக நாங்கள் பார்க்கலாமா? நீங்களும் உங்கள் பக்க நியாயங்களை இப்பொழுது சொல்லுவது போல செய்யாதது அல்லது இனியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உண்மையில் எங்களுக்கு பொது வழியில் இழிவான சொற்களை பாவிக்க தெரியாது. ஒருவர் மிக கேவலமாக நடந்து கொள்ளுகின்ற போதும் அவற்றை கையாள்வது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதற்கு ஈக்குவலாக நாங்கள் பேசிவிட முடியாது. ஆகவே நாங்கள் ஒரு சில வரிகளை சொல்ல எத்தனித்தாலும் கூட்டாக சேர்ந்து மிக அவதூறாக பேசிவிடுவார்கள். இந்த வைத்தியசாலையிலே இருக்கின்ற பலர் உண்மைகளை சொல்ல தயங்குவதன் காரணம், அவர்களை திடீரென இப்போது இருக்கின்ற இந்த சோசியல் மீடியா, இந்த நெட்வொர்க்கில் அவர்கள் திடீரென மிக கடுமையாக அவர்களை தாக்கி விடுவார்கள். மிக கடுமையாக தாக்கினால் குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். முகம் தெரியாத பலர்
மிக அவதூறான கதைகள் மாத்திரமல்ல, கட்டுக்கதைகளே உருவாக்கி விடுவார்கள். அதனால் அவர்கள் விடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக ஒருவரும் பொதுவெளிக்கு வராத நிலை காணப்படுகின்றது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் சொன்னதைப் போல் சமூக வலைத்தளங்களின் ஊடாக அல்லது சமூக வெளியில் வந்து தங்களுடைய நியாயப்பாடுகளை சொல்ல தயங்கியதற்கான காரணத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஊடகவியலாளராக நாம் கூட அனுபவிக்கிறோம். இப்படியான செயல்பாட்டை செய்கிற பொழுது சரியான விடயத்தை சரியானதாக சொல்லி தவறான விடயத்தை அதே விடயத்தை சுட்டி காட்டுகிற பொழுது உடனடியாக துரோகி பட்டம் வழங்குகிற ஒரு சமூகம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அவர்கள் விடயங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற அளவு பக்குவம் கொண்ட மனிதர்களாக எங்கள் மனிதர்களில் பலர் இல்லை டாக்டர். ஆனால் இந்த விடயத்தில் வழக்குகள் போடப்பட்டதே இப்பொழுது 23, 24 ஆக போகிறது என்று அவர் நேற்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கூட இவர் செய்த தவறான பொய்யான கருத்துக்களுக்கு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதனையும் அவர் வழங்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்காகவே நீதிமன்றத்தால் அவருக்கு பிணை வழங்குவதற்கும் தேர்தலுக்கு முன்னர் மறுக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டத்துறை என்பது சுகாதாரத்துறைக்கு அடுத்ததாக இந்த கால தாமதமாக நீதி பின்தள்ளப்பட்டு போன்று போகிற பொழுது அவர் தன்னுடைய காலத்துக்குள் வழக்குகள் 21 இருக்கிற பொழுதும் தொடர்ந்து பொய்களையும் பொய்யான அவதூறுகளையும் பரப்பி வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. நீங்கள் எப்படி அதை சகித்துக் கொள்கிறீர்கள்? வைத்தியர்களாக, வழக்கு தொடுத்தவர்களாக நீதித்துறையினுடைய இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் டாக்டர்? தங்கையில் நீதித்துறை வலுவானது. தாமதமாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அந்த தீர்ப்புகள் ஒருவருக்கு மாத்திரமல்ல பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கும் அது ஒரு பாடமாக அமையும். ஆகவே நான் நினைக்கின்றேன் இதற்கு கட்டாயம் நீதியான தீர்ப்பு கிடைக்கின்ற போது இது திடீரென ஒரு நிலை மாறிவிடும். ஏனெனில் பலர் போலி முகங்களின் ஊடாகவும் திடீரென வந்துதான் இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் தீர்வு வழங்கப்படுகின்ற போது இந்த நிலை மாறிவிடும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இது தாமதமாக வழங்கப்படுகின்றபடியினால் இந்த சூழலிலே பல கலாச்சார சீரழிவுகளும் கட்டமைப்பு சீரழிவுகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. ஆகவே இது ஒரு துரதிர்ஷ்டவசமா ஒரு நிலைதான். டாக்டர் சத்தியமூர்த்தி மீது வைத்தியர்கள் சிலர் குற்றம் சாட்டினார்கள், பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சில குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றிற்கும் ஒரு அதிகாரியாக அல்லது பணிப்பாளராக நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கடுமையான அதிகாரியா அல்லது பணிப்பாளரா அல்லது பொதுவா வேலையிடங்கள்ல பெரியவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவரா இருந்தால் தொழிலாளிகளுக்கும் பிடிக்காது. அப்படியான ஒருவரா டாக்டர் சத்தியமூர்த்தி? நான் என்னுடைய கடமைக்கு அப்பால் என்னோடு எனக்கு கீழ் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களின் பங்கு பெற்றுதலில் தான் இந்த சேவை நடைபெறுகின்றது. அவர்களை குற்றவாளியாக நினைத்து அணுக முடியாது. ஏற்கனவே கூறியது போன்று அவர்களினுடைய பங்கு பெற்றுதலில் அவர்களுடைய மனப்பூர்வமான அதாவது சேவையிலே இந்த வைத்தியசாலை நடைபெறுகின்றது. தலைமை பொறுப்பில் இருக்கின்றபடியினால் இங்கே நடைபெறுகின்ற சிறு விடயங்களும் என் மீது அவர்கள் பழி சுமத்தலாம். அவதூறுகளாயினும் அதை தனியொருவராய் ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஏனையவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சேவை நடைபெற வேண்டும் என்பதனால் அதற்கான தார்மீக பொறுப்பை நான் ஏற்று இந்த கடமையை செய்கின்றேன். இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்பும் இங்கே நிலவிய அந்த நிலைக்கு ஏற்றவாறு நான் சேவையை செய்து வருகின்றேன். 2009 முதலும் 2009 பிறகும் அவ்வாறு. அதாவது பணியாளர்களுடைய தனித்துவம் மிக்க சேவைதான் உங்களுடைய
இந்த பணிப்பாளர் வேலையை இலகுபடுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக கடந்த 2 வாரம் 3 வாரங்களுக்கு முன்னர் வெளியில் எடுத்து வரப்பட்ட அல்லது டாக்டர் சத்தியமூர்த்தியை தாக்குவதற்காக ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட அங்கே சுகாதார உதவி பணியாளர்கள், தொண்டர் சுகாதார உதவி பணியாளர்கள், அவர்களுள் ஒரு சிலர் ஒரு குழுவாக இணைந்து இந்த செயல்பாட்டில் உங்கள் மீது குற்றத்தை சுமத்துவதற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே செயல்பட்டார்களே, அந்த விடயத்தில் நீங்கள் தவறு செய்தவராகவா அல்லது நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்லுவீர்களா? உங்களுடைய விளக்கம் அதற்கு என்னவாக இருக்கும்? தொண்டர்கள் 170 பேர் கடந்த 2 வருடங்களாக சுற்றொழுங்கில் சில மணித்தியாலங்கள் கடமைக்கு வந்து சென்றார்கள். அவர்களில் சிலருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது. சிலர் இந்த தொண்டராக கடமை புரிந்தால் பின்னாளில் ஒரு அரச திணைக்களம் அல்லது சுகாதாரத்துறையில் ஒரு தொழில் வாய்ப்புக்கான சிபார்சு கடிதத்தை எங்களிடம் பெறுவதற்காகவே அவர்கள் காத்திருந்தார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் இங்கே வர வேண்டாம் என கூறவில்லை. அவர்களை நாங்கள் வலுக்கட்டாயமாக இந்த சேவையில் ஈடுபடுத்தவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த சுகாதார உதவியாளர் நியமனம் கடந்த காலங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டினாலே நடைபெற்றது. ஒவ்வொருவரும் குறிப்பாக ஒரு சிபார்சு கடிதத்தில் பலரை நியமனம் செய்வார்கள். அது நடைமுறையாக இருந்ததன் காரணமாக இங்கே கடமையாற்றிய தொண்டர்களும் அவ்வாறான சிபார்சு கிடைக்கும் என அண்மையில் உள்ள இந்த பாராளுமன்ற உறுப்பினரோடு அவர்கள் கொழும்பு சென்று பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தங்களுக்கு வேலை கிடைக்கும் என நம்பினார்கள். ஆனால் பாவம், அவர்கள் 2 வருடங்களாக சுகாதாரத்துறையில் பயிற்சியை பெற்றவர்கள். அவர்கள் அனைவரும் இன்று ஏமாற்றப்பட்டு வேறு எங்கேயாவது ஒரு தனியார் இடங்களில் ஏதாவது கடமைக்கு செல்லுங்கள் என அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆகவே கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபாரிசின் பேரிலே நியமனம் எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு துரதிருஷ்டவசமானது. இவர்கள் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தொழில் வாய்ப்பும் இப்போது இருக்கின்ற நடைமுறையில் அவர்கள் இலங்கை பூராகவும் ஒரு தொழிலுக்கான, அதாவது வெற்றிடத்துக்கான அந்த வெற்றிடத்தை கோரி விண்ணப்பித்துத்தான் அவர்கள் இந்த நியமனத்தை செய்வார்கள் என நினைக்கின்றேன். நியமனம் செய்கின்ற போது உண்மையில் அவர்கள் இங்கே கடமையாற்றியவர்கள், அவர்கள் குறிப்பாக கொழும்புக்கு போனவர்களோ அல்லது இங்கு இருக்கின்றவர்களோ எல்லோருக்கும் நாங்கள் அந்த கடிதத்தை வழங்க இருக்கின்றோம். அவர்கள் நியமனம் பெறுகின்ற போது எங்களுடைய ஒரு சிபார்சு கடிதத்தை நாங்கள் வழங்குவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களும் அநியாயமாக பாவிக்கப்பட்டு இன்று ஒரு பரிதாபமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பதை கேட்டு நானும் மன வருத்தம் அடைகின்றேன். ஆனால் அந்த விடயத்தில் நவம்பர் மாதம் 26ஆம் தேதியும் ஒரு குழுவினர் சென்றிருந்தார்கள். அதே அமைச்சரை சந்தித்திருந்தார்கள். அமைச்சர் அவர்களுக்கு சொன்ன ஒலிப்பதிவு என் கைவசம் இருந்தது. அதை நான் வெளிப்படுத்தியும் இருந்தேன். நீங்கள் வேலைக்கு போகாதீர்கள், அதற்கான காடரை அங்கிருந்து எங்களுக்கு வரட்டும், அதற்கு பின்னர் நீங்கள் விண்ணப்பித்து வரலாம் என்று. ஆனால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சென்று நீங்கள் அவர்களை வைத்து அவர்களை அதாவது அடிமைகளாக பயன்படுத்தினீர்கள் என்ற உங்கள் மீதான குற்றச்சாட்டுக்காக அவர்களை அழைத்து சென்றிருந்தார். ஆனால் அங்கே எந்த விதமான வாக்குறுதியும் அமைச்சர் அவர்களால் உங்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று வழங்கப்படவில்லை. ஆனால் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் மத்தியில் சமூக வலைத்தளங்களின் ஊடாக அமைச்சர் அந்த வேலை வழங்குவதாக கூறினார் என்று கூறி தெரிவித்திருந்தார். நீங்கள் குறிப்பிடுகிற இப்பொழுது உங்களோடு கடமையாற்றுகின்றவர்களிடம் நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதி தருமாறு வலியுறுத்தியதாக அந்த கடிதத்தை எழுதிய ஒரு பெண் அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தாரே டாக்டர், அதை கொஞ்சம் விளக்குவீர்களா? கொழும்புக்கு போய் வந்தவர்கள் அவர்கள் கூறினார்கள் சுகாதார அமைச்சு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டாம் என கூறி இருப்பதாக கூறினார்கள். நான் அவ்வாறானவர்களே நீங்கள் வேறு தொழிலை பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் கடிதங்களை வழங்கலாம் என்றும்,
இருப்பினும் அவர்கள் கட்டாயம் தாங்கள் வேலைக்கு வரப்போன்றோம் என வற்புறுத்தினார்கள். ஆகவே நான் நீங்கள் உங்களுடைய ஒரு சம்மத கடிதத்தை எழுதி தந்து கடமையை செய்யும்படி நான் கேட்டுக்கொண்டேன். அவ்வாறு அவர்கள் எழுதி தந்த கடிதத்தில் அவர்களுடைய சுயவிருப்பில் தாங்கள் தொடர்ந்தும் தொண்டராக கடமையாற்ற விரும்புவதாக எழுதி தந்தார்கள். அக்கடிதமே பிழையாக ஒரு வற்புறுத்தல் கடிதமாக பின்னாளில் ஊடகங்களில் ஒரு சிலர் விமர்சித்தமையும் நான் அதை பார்த்தேன். இந்த தொண்டர் ஊழியர்கள் விடயத்திலே தற்பொழுதைய நிலவரம் என்ன? அதாவது நீங்கள் வைத்தியசாலைக்கு தேவையான கார்டன், அதாவது இத்தனை பேர் தொழிலுக்கு வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறீர்களா? அதே வேளையில் இப்பொழுது அந்த 170 பேரும் அங்கே சேவையில் இல்லாத பொழுது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த நிலையை பற்றி சற்று விளக்குவீர்களா? இப்போது சுமார் ஒரு 100 வரையிலான தொண்டர்கள் கடமைக்கு வருகின்றார்கள். அவர்களில் நாங்கள் சுற்றொழுங்கில் வரும்படி கேட்டிருக்கின்றோம். நம்முடைய ஆளணி பற்றாக்குறைக்கேற்ப எமது வைத்தியசாலை பொறுத்தளவில் சுகாதார உதவியாளர் 200 பேருக்கான வெற்றிடம் காணப்படுகின்றது. ஆகவே அவர்களை, அதாவது உதவியாளர்களை நியமனம் செய்யும்படி நாங்கள் சுகாதார அமைச்சை கேட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நியமனம் நடைபெறும் காலம் வரை நாங்கள் இந்த தொண்டர்களின் சேவை நமக்கு தேவைப்படுகின்றது. இருப்பினும் அவர்களுக்கு ஒரு சிறிய கொடுப்பனவை அனைவருக்கும் வழங்குவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த தொண்டர்கள் வற்புறுத்தப்பட்டு அல்லது அடிமைகளாக வேலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதே, அவர்கள் பொருளாதார ரீதியில் அவர்கள் தங்களை எப்படி வளப்படுத்திக் கொண்டார்கள்? இங்கே வேலை செய்கிற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலத்தில் இந்த துறையில் தாங்கள் சேவை செய்ய வேண்டும் அல்லது சேவை மனப்பான்மை உள்ளவர்களால் தான் இப்படியான இடத்திலே வேலை செய்ய முடியும். அவர்கள் இந்த வகையில் தங்களுடைய நிலவரங்களை அவர்கள் பகுதி நேர வேலை செய்து கொண்டிருந்தார்களா, அல்லது அவர்கள் உண்மையிலேயே வறுமையிலே வாடிக்கொண்டு இங்கே அடிமைகளாக வேலை செய்தார்களா என்பதை நீங்கள் எப்படி தெளிவுபடுத்துவீர்கள்? உண்மையில் அரச வேலை ஒன்றை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான எண்ணம். ஆகவே அவர்கள் கடந்த காலங்களிலும் ஒரு கஷ்டங்களை எதிர்நோக்கினாலும் தங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே வருகின்றார்கள். நாங்கள் ஒருவரையும் வற்புறுத்தல் செய்ய முடியாது. அவர்கள் திடீரென கடமைக்கு வராவிட்டாலும் நாங்கள் அவர்களை ஒன்றுமே கேட்பதில்லை. அவர்களுடைய சுய விருப்பத்திலே அவர்கள் வந்து போகின்றால். இதற்கு மேலாக இக்கால பகுதியில் பலர் தனியார் சுகாதாரத்துறைக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலை வாய்ப்பையும் பெற்று சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே கடமையாற்றியமைக்கான இந்த சிபார்சு கடிதங்களையும் கடமை விவரங்களை நாங்கள் வழங்குவதன் மூலம் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்மைய காலங்களிலும் அவ்வாறு ஒரு சிலர் வெளியேறிய வண்ணமே இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் சுகாதாரத்துறையில் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு இங்கே அவர்கள் தொண்டராக கடமையாற்றியது அது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் 3 ஆண்டுகளாக இப்படி வேலை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை டாக்டர் சத்தியமூர்த்தி அல்லது யாழ் போதனா வைத்தியசாலை அசம்பந்தமாக பயன்படுத்தி விட்டது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி மறுப்பீர்கள்? ஆரம்பத்தில் 50 பேர் 3 மாத பயிற்சிக்காக எடுக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னரும் பலர் வந்து தங்களுக்கு அந்த பயிற்சி தேவை என கேட்டதன் காரணமாக, அதாவது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிபார்சின் பேரில் இங்கே வந்தவர்கள் 3 மாத பயிற்சிக்கு பின்னரும் தொடர்ச்சியாக தாங்கள் கடமை புரிய விருப்பதாக அவர் கூறியதன் காரணமாக அதில் நாங்கள் ஒரு சிலருக்கு நாங்கள் கொடுப்பனவை வழங்கினோம். ஏனையவர்கள் தாங்கள் கொடுப்பனவு இல்லாவிட்டாலும் தாங்கள் கடமை புரிந்து வேலை ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். இக்கால பகுதியில் அவர்கள் சிலர் அவர்கள் தனிப்பட்ட வேறு தொழில்களையும் அவர்கள் இங்கே வருகின்ற நாட்களை தவிர ஏனைய நாட்களில் அதை செய்ததன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறு நகர்ந்து இருக்கின்றது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு
அவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் இங்கே வடக்கிலே நாட்டிலே காணப்படுகின்ற ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் சிற்றூழியர்கள் கடந்த பல வருடங்களாக உள்வாங்கப்படவில்லை. ஆகவே அவர்களுக்கு அதிக வாய்ப்பின் காரணமாக அவர்கள் அதிக காலம் காத்திருக்க வேண்டியதாயிட்டது. இருப்பினும் அவர்கள் தங்களுடைய குடும்ப நிலைகளை அதற்கு ஏற்றவாறு அவர்கள் மிக நலிவடைந்தவர்களாயின் வேறு தொழிலுக்கு சென்றிருக்கின்றார்கள். உண்மையில் கூற போனால் நாங்கள் அவர்களுக்கு எந்த விதமான வற்புறுத்தலையும் வழங்கவில்லை. மாறாக ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு கொடுப்பனவை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இதை நாங்கள் நம்முடைய வைத்தியசாலையின் ஊடாக செய்ய முடியாது என்பதை அவர்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது அவ்வாறான சட்டம் இல்லை. யாராவது அல்லது தனிப்பட்டவர்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களின் உதவியிடம் நிதியை பெற்றுத்தான் நாங்கள் இந்த கொடுப்பனை வழங்குகின்றோம். குறிப்பாக பலருக்கு இங்கே கடமையாற்றுகின்ற வைத்திய நிபுணர்கள் பலர் அவர்கள் சிறு கொடுப்பனை வழங்குகின்றார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் தங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை இங்கே வழங்குகின்றார்கள். அது பொதுமக்களுக்கு தெரியாது. ஆகவே அதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை உண்மையில் பாராட்ட வேண்டும் என்பதையும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆகவே அவர் தங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை இந்த தொண்டர்களுக்கு கொடுத்துத்தான் இந்த தொண்டு சேவையை நாங்கள் இந்த வைத்தியசாலையின் சேவையாக பெற்றுக்கொள்கின்றோம். புலம்பெயர்ந்த தமிழ் கட்டமைப்புகள், குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருந்து இயங்குகின்ற மருத்துவ நிதியம் நீண்ட காலமாக யாழ் போதனா வைத்தியசாலை, மட்டக்களப்பு வைத்தியசாலைகள் போன்றவற்றிற்கு பல உபகரணங்கள், பல சேவைகள் போன்றவற்றை தொடர்ந்து வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். நீங்கள் சமீபத்தில் இந்த சிக்கல்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு காலத்திலே வைத்தியசாலைக்கு அருகில் ஒருவர் ஒரு காணியை தந்திருப்பதாகவும், அந்த காணியில் ஒரு கண்ணாஸ்பத்திரி கட்ட வேண்டும் என்று அதற்கான நிதி சேகரிப்பு போன்ற வேண்டுதல்களை விடுத்திருந்தீர்கள். இப்படியான முன்னேற்றகரமான மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய செயல்பாடுகளை செய்கின்ற புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் கோடரிக்காம்பாக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தான் சார்ந்த துறையை இன்று தரம் தாழ்த்தி வைத்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இது என்னுடைய தனிப்பட்ட விமர்சன பார்வை. ஒரு கோடரி காம்பாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் செய்திருக்கிற இந்த செயல்பாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய உதவிகளை அல்லது உங்களுக்கு கடந்த காலங்களில் தரப்பட்ட, உங்களுக்கென்று சொல்லுகிற பொழுது அந்த சேவைக்கு, வைத்திய சேவைக்கு வழங்கப்பட்ட உதவிகள் எந்த அளவுக்கு தாமதப்படுகிறது அல்லது சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறதா என்று கேட்டால், உண்மையில் ஆஸ்திரேலிய மருத்துவ நிதியம், அவ்வாறே IMHO மற்றும் மருத்துவ பீடம் மாணவர்கள் இயங்கும், அதாவது பழைய மாணவர்களுடைய சங்கங்கள் என பல்வேறு நிறுவனங்கள், அபயம், ஐக்கிய ராஜ்யத்திலே இயங்குகின்ற அமைப்பு, இவ்வாறான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நமக்கு உதவியை செய்கின்றார்கள். இந்த கடந்த சில மாதங்களில் கூறிய விமர்சனம், குறிப்பாக இந்த நிறுவனங்களுக்கு உதவியை செய்யாதவர்களே கடுமையான விமர்சனத்தை சொன்னார்கள். இந்த நிறுவனங்களுக்கு நிதியை கொடுக்கின்றவர்களுக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏனெனில் இவ்வாறு ஒரு அவதூறான கருத்துக்கள் சென்றமையினால் உண்மையில் நிதியை நாங்கள் கிரமமான முறையில் தான் பெற்று சரியான வழியிலே நாங்கள் இங்கே பயன்படுத்துகின்றோம். கடந்த காலங்களில் பல முன்னேற்றகரமான செயற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆஸ்திரேலிய மருத்துவ நிதியம் நமது வைத்தியசாலைகளுக்கு 400க்கும் மேற்பட்ட கட்டில்களை வழங்கியிருந்தது, டயாலிசிஸ் மெஷினை வழங்கியிருந்தது, ஒரு இப்போதும் பாவிக்கின்ற அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் இயந்திரத்தை வழங்கியிருந்தது. கோவிட் தொற்று காலங்களில் பல உதவிகளை செய்தார்கள். இவை அனைத்தும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய சுகாதார மேம்பாட்டுக்காக பயன்பெற்றது. நேரடியாக மறைமுகமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் நன்மையை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை அழிவடையக்கூடிய வகையில், அதாவது இதற்கு சேறு பூசும் வகையில்
கருத்துக்களை இங்கே இருந்து கூறப்பட்டதை ஏற்று நாங்கள் மிகவும் கவலை அடைகின்றோம். இருப்பினும் இந்த நிறுவனங்கள் தளர்வடையாது தொடர்ந்தும் உதவி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அங்கே நிதியை சேர்க்கின்றவர்களுக்கு இது ஒரு சங்கடமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் நாங்கள் இந்த உண்மை நிலையை நாங்கள் கூற வேண்டும். நீங்கள் கூறியது போன்று அரியாலையிலே 2.5 ஏக்கர் காணி இருக்கின்றது. அரசாங்கத்தினால் ஒரு கண் வைத்தியசாலை உடனடியாக கட்டித்தருவதற்கு இங்கே நிதி இல்லை. குறிப்பாக புலம்பெயர்ந்த பலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். விரும்பினால் அவர்கள் இந்த கண் வைத்தியசாலையை கட்டித்தரலாம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அபயம் மற்றது இங்கே இருக்கிற சிவபூமியினுடைய பங்கு பெற்றுதலில் இப்போது நாங்கள் கருவல சிகிச்சை நிலையம் ஒன்றை வைத்தியசாலைக்கு வெளியே சிறப்பாக இயக்கி வருகின்றோம். அது அண்மைய காலங்களில் உருவாக்கப்பட்டது. ஆகவே இலங்கை போன்ற நாடுகளில் அரசாங்க நிதியை அப்பால் தொண்டு நிறுவனங்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்களின் நிதியுதவியும் தேவை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சமூக வலைத்தளங்களை இனிவரும் காலங்களில் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், யான் செய்கிற கடமையை செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் அல்லது அதற்கான ஒரு தேவை இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயமாக. உண்மையில் சமூக ஊடகங்களுக்கு கருத்துக்களை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஏனெனில் இப்போது ஆளப்படுகின்ற உலகம் சமூக ஊடகங்களின் செயற்பாட்டின் காரணமாக இந்த தகவல் உலகத்திலே இருக்கின்றோம். ஆகவே உண்மையான தகவல்களை எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே சமூக ஊடகங்களில் கணிசமான அளவு நாங்கள் செல்வாக்கை செலுத்த வேண்டும். உண்மை நிலையை எடுத்துரைப்பதோடு பொய்யான கருத்துகளுக்கு உடனடியாக மறுதளித்து நாங்கள் பொதுமக்களுக்கு உண்மை நிலையை சொல்ல வேண்டும். நீங்கள் கூறியது போன்று பொய்யான தகவலிலே அவர்கள் உயிர் வாழ நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இது மிக முக்கியமானது. நான் சமூக ஊடகங்களின் பங்களிப்பை ஒரு வலிமையான செயற்பாடாகவே கருதுகின்றேன். மிகுந்த நன்றிகள் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களே. இந்த வேளையில் இந்த மாதிரியான தெளிவுகள் மிக அடிக்கடி செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமான மக்களும் இந்த எதிர்வினையாற்றுகின்ற அல்லது அதிலே குளிர்காய்கின்ற செயல்பாடுகளில் செல்கிற பொழுது இந்த ஊடக பரப்பு பொய்களை உண்மைகளாக்குகிற நிலையை மாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு உணர்ந்து நீங்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கிறீர்கள். உங்களைப் போல பல வைத்தியர்கள் வெளிவர வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஆதரவு தளத்தை மேம்படுத்த வேண்டும். சுகாதாரத்துறை சிறப்பாக இயங்க வேண்டும். இந்த விசில் ப்ளோவர் என்று சொல்லி அதன் மூலம் சுய லாபம் அடைந்து சுய கௌரவத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிற செயல்பாடுகள் தடுத்து நிறுத்துவதற்கு உங்களை போன்றவர்களுடைய கருத்துக்கள் மிக அவசியமானவை. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டாக்டர். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இங்கே இந்த பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக கருத்தியல் ரீதியாக உங்கள் மனம் திறந்த கருத்துக்களை மட்டும் பதிவு செய்வதற்கு அனுமதிக்கப்படும் என்பதை கருத்து சுதந்திரத்தை மதிப்பவனாக தெரிவிக்கிறேன். கருத்து சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற செயல்பாடுகளை தடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இன்று என் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை எனக்கு தந்துதவியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.